கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். என்னோடு கூட 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேதம் இப்படியாக சொல்கிறது, பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த வசனங்களை எழுதுகிற நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபங்களிலே பல முறை, விசேஷமாக 1 பேதுரு 2 பேதுரு இந்த 2 புஸ்தகத்திலும் இந்த உறுதி என்கிற வார்த்தையை பல முறை பயன்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். சுமார் 7 முறை அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். உறுதியிலிருந்து நீங்கள் விலகி போகக்கூடாது, நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆங்கிலத்திலே be steadfast, be firm என்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த நாளிலே உறுதியாயிருங்கள், உறுதியாயிருங்கள், be steadfast, be firm என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அநேகர் இன்றைக்கு உறுதி இல்லாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அங்கே பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே வேதம் இப்படியாக சொல்கிறது, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவருமாயிருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தினுடைய சாபத்தின் பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உறுதியில்லாத ஆத்துமாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. people who are not steady, wavering, அசைந்து கொண்டிருக்கிற மக்கள், சரியான அஸ்திபாரம் இல்லாத மக்கள், உறுதியான தன்மை இல்லாத மக்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு அங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட மக்களை பிசாசானவன் தந்திரமாய் பிடித்துக் கொண்டு போகிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கொண்டு நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, எல்லா நிருபங்களிலும் விலை குறித்து பேசியிருக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் சொன்னவைகள் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாக இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளும் புரட்டுகிறார்கள். உறுதி இல்லாதவர்கள் பாருங்க, இந்த 2 இடத்திலையும் பேதுரு சொல்கிறார் உறுதி இல்லாதவர்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். உறுதி இல்லாத ஆத்துமாக்கள், உறுதியின் தன்மை இல்லாத மக்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். அமர்பியானவர்களே, நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அநேக ஆலோசனைகளை நாம் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். நீங்கள் பேதுருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த உறுதி என்கிற வார்த்தையை அவர் மறுபடியும் எழுதுகிற நம்ம பார்க்கிறோம். ஏன் இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? ஒருவேளை அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது பேதுரு ஆரம்ப நாட்களிலே உறுதி இல்லாத ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவருடைய பேரு சீமோன் என்று சொல்லி பார்க்கிறோம். சீமோன் என்றால் நாணல் என்று சொல்லி அர்த்தம், ரீடு. அந்த நாணலை குறித்து பார்க்கும் பொழுது அது அசைகிற ஒன்றாக இருக்கிறது, எளிதாக பிடுங்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அது உறுதி இல்லாத ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அசைந்து கொண்டே இருக்கும், உறுதியாக இருக்காது, நிலையாக நிற்காது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சீமோனே, நீ பேதுருவாயிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். You will be Peter. பீட்டர் என்று சொன்னால், பேதுரு என்றால் பாறை, இல்லாவிட்டால் ராக் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. ராக் என்று சொன்னால் அது உறுதியானது, நிலையானது, அசையாதது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சுவாபத்திலே ஒரு அசைகிற உறுதி இல்லாத ஒரு நபராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கையை சுவிசேஷத்தில் பாருங்க, பல காரியத்தில் அவர் உறுதி இல்லை, தீர்மானங்களில் உறுதி இல்லை, ஜெப வாழ்க்கையில் உறுதி இல்லை, பின்மாற்றத்துக்குள்ளாக போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை மறுதலித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் பேதுருவாக, பாறையாக, உறுதியான ஒரு மனிதனாக, கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கத்தக்கதான ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் பேதுரு விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார், நாணலை போல அசைகிறவர்களாக நீங்கள் இல்லாதபடிக்கு நீங்கள் பாறையை போல உறுதியாக இருக்க வேண்டும் என்று அங்கே ஆலோசனை கொடுப்பதாக நமக்கு தெரிகிறது. அமர்மையானவர்களே, தேவ பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களிலே அதிக ஜாக்கிரதையோடு விசுவாச வாழ்க்கையிலே நாம் உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த நாளும் கூட வேதம் நமக்கு சொல்கிற சில காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். நேரடியாகவே வேதம் அந்த பகுதியில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த காரியங்களில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அநேகர் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
முதலாவதாக வாசிக்கலாம் ரோமர் 12:12. வேதம் அங்கே சொல்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். Be steadfast in prayer. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெப வாழ்க்கையிலே ஒரு உறுதித்தன்மை நமக்கு தேவை, ஒரு கன்சிஸ்டன்சி தேவை, நிலையான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை, கிரமமான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். நாணலை போல ஒரு அசைக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை அல்ல, ஒரு ஒழுக்கமுள்ள, கிரமமுள்ள, உறுதித்தன்மை உள்ள ஒரு ஜெப வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2:42 நீங்கள் வாசிக்கும் பொழுது, முதலாவது திருச்சபையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட அந்த 3000 பேரை கொண்ட அந்த முதலாவது திருச்சபை விசுவாசிகள் எப்படி இருந்தார்களாம்? வேதம் அங்கே சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். The early church was steadfast in prayer. தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஜெபத்தை விட்டுவிடவில்லை. ஜெப வேளை அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் கர்த்தரை அனுதினமும் தேடுகிறவர்களாக இருந்தார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மனிதனை அல்ல, அரசாங்கத்தை அல்ல, அவர்கள் தேவனே நோக்கி பார்த்தார்கள். தேவன் அவர்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட உறுதியுடைய ஜெப வாழ்க்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எபேசியர் 6:18 அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து சொல்லும் பொழுது கடைசியாக இப்படியாக சொல்கிறார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். மன உறுதியோடு ஜெபிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும், எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், ஆவியிலே ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று பல ஆலோசனைகளை அந்த ஒரே வசனத்திலே பவுல் அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கூட ஜெபம் எப்படி இருக்கிறது? ஏதோ பிரச்சனை வந்தா, ஏதோ தேவை வந்தா ஜெபிக்கிற மக்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஒழுங்கும் கிரமமும் உள்ள ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஜெபத்தை குறித்து இப்படியாக சொல்கிறார்கள், prayer is not a spare tire, it is a steering wheel என்று சொல்லி. ஸ்பேர் டயர் அப்படி என்றால், எப்பொழுதாவது காரில் டயர் பஞ்சர் ஆகும்போது இந்த ஸ்பேர் டயரை நாம் தேடுகிறோம். அது வரைக்கும் அதை குறித்து கவலைப்படுவதே இல்லை. அதே போல இன்றைக்கு அநேகர் எங்கேயாவது பிரச்சனை, வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு பஞ்சர் வந்தா, பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா தான் கர்த்தரை தேடுகிறார்கள். ஆபத்து நேரத்தில் தான் கர்த்தரை தேடுகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. ஆனால் கார் ஓட்டும் போது பாருங்க, அந்த ஸ்டியரிங் வீல் எப்போதுமே உங்கள் கையில் இருக்கும். அதை வைத்து தான் உங்களுடைய காரை நீங்கள் பயணிக்க முடியும். அருமையானவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கையும் அப்படி தான் இருக்க வேண்டும். உங்களை நடத்துகிற ஒரு ஸ்டியரிங் வீலாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 வேதம் இப்படியாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், ஆண்டவரை உறுதியாய் நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் பற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையிலும் தீமையிலும் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்விலும் தாழ்விலும் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, உடும்பு பிடி குரங்கு பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அப்படி பிடிச்சிக்கிறது, பிடிச்சிட்டா அதை விட்டு விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பிடித்தல் ஆண்டவர் மேல் நமக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தரை தேடுங்கள். ஜெபத்திலே ஆண்டவரை தேடுங்கள். ஜெபத்திலே கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரோடு நெருங்கி பழகுங்கள். ஜெப வாழ்க்கையை ஒரு உறுதி உள்ள ஜெப வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இன்னைக்கு பல காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையை தடை செய்கிறது. நேரமில்லை என்று சொல்கிறோம். வேலை பளுக்கள், மனச்சோர்வுகள், குடும்ப சூழ்நிலைகள், அவிசுவாசம், என்ன நடக்க போகுது ஜெபம் தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அவிசுவாசத்தோடு இருக்கிற அப்படினாலே அவருடைய ஜெப வாழ்க்கையில உறுதித்தன்மையை நம்ம பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துக்கு சரியான நேரத்தை ஒதுக்குங்கள். வேலை பளுக்கள் இருக்கலாம், ஆனாலும் அதெல்லாம் ஒதுக்கிவிட்டு முதலாவது கர்த்தருக்கு இடம் கொடுங்கள். மன சோர்வுகள் எல்லாம் ஒதுக்கி விடுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் வரும் பொழுது ஆண்டவர் சோர்வுகளை அகற்றி போடுகிறார். நம்முடைய வாழ்க்கைகளை ஜெபத்திற்கு இருக்கிற எல்லா தடைகளை விலக்கி போட்டு ஆண்டவரை தேடுங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். சங்கீதம் 78:8 வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படியாக சொல்லப்படுகிறது, தேவனை உறுதியாய் அவர்கள் பற்றி கொள்ளவில்லை. தேவனை அவர்கள் உறுதியாக பற்றி கொள்ளவில்லை. அவர்கள் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தார்கள், கலகமுள்ள சந்ததியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறீர்களா?
உறுதியாக பற்றி கொள்ளாத அந்த சந்ததியை பார்க்கிறோம். அவர் எல்லாரும் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். யாக்கோபை போல ஜெபத்திலே போராடுங்கள். யாக்கோபு சொன்னான், நீர் ஆசீர்வதித்தால் உள்ளே உம்மை போக விட மாட்டேன் ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை, உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி போராடின ஒரு மனிதன் யாக்கோபு. லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் நமக்காக நியாயம் செய்வார். ஜெபத்திலே தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஆக முதலாவதாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். We have to be steadfast in our prayer life. உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்கள் ஜெப வாழ்க்கை ஒரு உறுதி உள்ள ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்லாவிட்டால் தடுமாற்றம் உள்ள அசைகிற ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவர் இந்த நாட்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக மாற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக வேதம் என்ன சொல்கிறது? நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும்? வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:42 நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். அந்த வசனத்திலே ஆதி திருச்சபை மக்கள் இன்னொரு முக்கியமான காரியத்தில் அவர் உறுதியாக இருந்தார்கள். அது என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலருடைய உபதேசம், the doctrine of the apostle, the word of God, ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனத்திலே நமக்கு உறுதி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். அதை நம்புவதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதை வாசிப்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு கீழ்ப்படிவதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வசனம் அங்கே சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 2 வசனங்களை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4:13 இப்படியாக சொல்கிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். வேதத்திலே சொல்லப்பட்ட புத்திமதிகளை, ஆண்டவருடைய புத்திமதிகளை உறுதியாக பற்றிக்கொள். அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன் என்று வேத வசனம் அங்கே சொல்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:7 இப்படியாக வாசிக்கிறோம். ஆண்டவர் சாலமனை குறித்து தாவீதிடத்தில் இப்படியாக சொல்கிறார், இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளையும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானால், என் வசனத்தின்படி என் கற்பனைகள் நியாயங்களை செய்ய சாலமோன் உறுதியாயிருப்பானால், அவன் ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ வசனத்திலே உறுதியாக இருந்தா உன் வாழ்க்கையை ஆண்டவர் திடப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சாலமோனுக்கு அதை சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வசனத்திலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தின் கடைசி பகுதியில் இப்படியாக சொன்னார். மத்தேயு 7:24-25 பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, மலைப்பிரசங்கத்தில் 5:6 கடைசி வரைக்கும் அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்தவ வாழ்க்கையை இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி மற்றவர்களுக்கு நாம் மாதிரியாக ஜீவிக்க வேண்டும், எப்படி தேவ ராஜ்யத்தின் புத்திரராக நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியத்தை ஆண்டவர் அங்கே போதித்து விட்டு அவர் இப்படியாக சொல்கிறார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்கள் வேத வசனத்தை கேட்டு வாசித்து அதன்படி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீட்டை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இயேசு சொல்றத பாருங்க, பெருமலை சொரிந்து, அதாவது ரெயின் கேம் ஃப்ரம் above. இந்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் மேலிருந்து வருகிற பிரச்சனை, பெருமழை. அடுத்ததாக பெருவெள்ளம் வந்து, பெருவெள்ளம் ஃப்ளட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது கீழே இருந்து வருகிற பிரச்சனைகள். காற்று அடித்து அது பக்கவாட்டிலிருந்து சைட்லேருந்து வர பிரச்சனைகள். இப்படி உங்க வாழ்க்கையில மேலும் கீழும் சைட்ல இருந்து பல பிரச்சனைகள் உங்களை நெருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு என்று சொல்கிறாரே, அப்படிப்பட்ட நெருக்கங்கள் உங்களுக்கு வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் வசனத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டால், வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்தால், வசனத்தை வாஞ்சித்து அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தருகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்கிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், பெருவெள்ளம் வரலாம், பெருமலை சொரியலாம், காற்று அடிக்கலாம். இன்னைக்கு பல காரியங்கள் இன்றைக்கு நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, அது வேதத்திலே அஸ்திபாரம் போடப்பட்டிருப்பேன்னு சொன்னால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாத அருமையானவர்களே,
இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. நீங்கள் தேவனுடைய வசனத்தில் நாட்டப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனத்தில் நாட்டப்பட வேண்டும். ஒரு திருச்சபையில் நாட்டப்பட்டு கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆங்காங்கே இன்றைக்கு அலசடிப்படுகிற மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். காற்றினால் அலசடிப்படுகிற மக்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் அவர் எழுதுகிறத பார்க்கிறோம். அங்கே ஒரு காரியத்தை கேட்கிறது, இங்கே ஒரு காரியத்தை கேட்கிறது, அவர் இப்படி சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறார் என்று பல செய்திகளை கேட்டு, பல துருபதேசங்களை கேட்டு இன்றைக்கு மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். ஒரு திருச்சபையில் நாட்டப்பட்ட அனுபவங்களுக்கு தேவை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 92:13 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, ஆலயத்திலே நாட்டப்பட்டு கர்த்தருடைய வசனத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வசனத்தை தினமும் வாசியுங்கள். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அனுபவங்களுக்கு அல்ல. இன்னைக்கு அநேகர் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவருக்கு எப்படி நடந்தது, அவருக்கு எப்படி நடந்தது என்று சொல்லி அனுபவங்களுக்கு முக்கியம் அல்ல, வசனத்துக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுருவின் புஸ்தகம் 1:19 அங்கே பேதுரு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்கிறார். பேதுருக்கு அநேக அனுபவங்கள் இருந்தது. இயேசுவோடு நடந்த அனுபவம், மறுரூபமலையின் அனுபவமெல்லாம் இருந்தது. அதுதான் அங்கே சொல்கிறார். 1 அதிகாரம் கடைசி பகுதியில் ஆண்டவராகிய இயேசுவை எப்படி அவர்கள் மறுரூபமலையிலே தரிசித்தார்கள், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவங்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அதை குறித்து பேதுரு மேன்மை பாராட்டவில்லை. 19 சொல்கிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு என்று அவர் சொல்கிறத பார்க்கிறோம். வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வசனத்தை கவனிங்க. மக்கள் சொல்லுகிற சாட்சிகளை அல்ல, மக்கள் சொல்லுகிற அனுபவங்களை அல்ல, வேதம் சொல்லுகிறதை, வசனம் சொல்லுகிறதை கவனித்து அதிலே நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, வசன தியானம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? வசனத்துக்கு கீழ்ப்படிதல் எப்படி இருக்கிறது? அநேகர் நன்றாக வசனத்தை வாசிக்கிறாங்க, தலையில் நிறையா காரியம் இருக்குது, ஆனால் இருதயத்திலே அவருடைய வாழ்க்கையிலே செயல்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு மனிதன் வசனத்தை வாசித்தும் அதுக்கு கீழ்ப்படியாமல் போனால் கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யாமல் போகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு 1 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:22 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு அங்கே ஆலோசனை சொல்ல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை வாசியுங்கள், வசனத்தை தியானியுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில வசனத்தை விட்டு விலகி செய்யாதபடிக்கு அதிலே வேரூன்றி நிற்க உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நாட்களில் அநேக துருபதேசங்கள் இன்றைக்கு விசுவாசிகளை தாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். சோஷியல் மீடியா மூலமாக, இன்னுமாக டிவி மூலமாக, பல பிரசங்கியார்கள் மூலமாக தவறான போதனைகள் இன்றைக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் வசனத்திலே தெளிவாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வசனத்தில் வளரும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறோம், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக, நாம் எதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 2:3 நாம் பார்க்க போகிறோம். அங்கே கர்த்தர் சாத்தானை பார்த்து ஒரு காரியத்தை யோபுவை குறித்து அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாய மனுஷனாக அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். பாருங்க, உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்ல பார்க்கிறோம். Be steadfast in integrity, in holiness. பரிசுத்த வாழ்க்கையிலே, உத்தம வாழ்க்கையிலே அவன் உறுதியாயிருந்தான் என்று வேதம் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உத்தம வாழ்க்கையிலே, இல்லாவிட்டால் பரிசுத்த ஜீவியத்திலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு அங்கே சொல்கிறது. யோபுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா காரியங்களும் நமக்கு தெரிந்ததே. பல காரியங்களை அவன் இழந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் அவன் கர்த்தரை குறித்து குறை சொல்லவில்லை, கர்த்தரை தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். நீங்கள் 9 வாசிக்கும் பொழுது அப்படி மனைவி யோபுவை பார்த்து சொல்கிறார், நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் என்று பார்க்கிறோம். பாருங்க, மனைவி சொல்றா, இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ.
அப்படி என்றா பாருங்க, தேவனிடத்திலும் சாட்சி வருகிறது, குடும்பத்தாரிடத்திலும் ஒரு சாட்சி வருகிறது நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை இழந்த போதிலோ அவருடைய வாழ்க்கையில மற்றவர்கள் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். பக்தன் யோபு உத்தமத்திலே உறுதியாக இருந்தார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் ஏற்படும் பொழுது, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏற்படும் போது, எதிர்பாராத சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது, அநேக நேரத்திலே கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கைகளை பின்மாறி போய் விடுகிறோம். பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த யோபுவை பாருங்க, உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்த ஜீவியத்திலே உறுதியாக இருக்கிறீர்களா? எங்கேயோ உங்கள் வாழ்க்கையில பரிசுத்தத்திலே ஓட்டை விழுந்து விட்டதா? சற்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். ஹோலினஸ், ஒரு மனிதன் இப்படியாக சொல்கிறார், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில there are holes in our holiness. பரிசுத்த வாழ்க்கையில பல ஓட்டைகள் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் ஓட்டைகள் இருக்கிறது, எந்த பகுதியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது, எந்த பகுதியிலே பிசாசு உங்க வாழ்க்கையில நுழைந்து விட்டான், சற்று யோசித்து பாருங்க. அதெல்லாம் நீங்கள் அடைக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கையில நீங்கள் வளர வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நாம் வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கிறோமே. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு அளவே இல்லை. நாம் வளர்ந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், இயேசு வரும்பொழுது நாம் அவரை போல இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தத்திலே உறுதியாக இருக்கிறீர்களா? பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களே நினைச்சுக்கிறாங்க, நான் ரொம்ப யோக்கியமா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் உங்களுடைய மனசாட்சி மாத்திரமல்ல, மற்றவர்களும் அதை குறித்து உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். பாருங்க, வேதத்திலே உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசுவா, காலேப் என்கிற 2 மனிதரை குறித்து நாம் பார்த்தாலும், இந்த காலேபை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்திலே 6 முறை யோசுவா உபாகமத்தின் புஸ்தகம், என்னாகமத்தின் புஸ்தகத்திலெல்லாம் வாசிக்கும் பொழுது உத்தமமாய் என்னை பின்பற்றினான் என்று சொல்லி ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வசனத்திலே 3 விதமான சாட்சியை குறித்து பார்க்கிறோம் அங்கே. அதாவது அவனுடைய உத்தம ஜீவியத்தை குறித்து முதலாவதாக 14:8 வாசித்தால், ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள், நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். ஐ ஃபாலோட் த லார்ட் ஹோல் ஹார்ட்டட்லி என்று சொல்கிறான். உத்தம வாழ்க்கை என்பது பூர்ணமாக, முழுமையாக, எல்லா பகுதியிலும் ஆண்டவரை பின்பற்றுகிறது தான் ஒரு உத்தம வாழ்க்கை என்று நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நானோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அது அவனுடைய மனசாட்சி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் சொல்ல முடிந்தது, எல்லாரும் பல காரியத்தை தேவனுக்கு விரோதமாக செய்தார்கள், ஆனால் நான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய தலைவனாகிய மோசே இந்த காலேபை குறித்து சொல்றதை பாருங்கள். 9ஆம் வசனத்தில், அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் என்று சொல்கிறான். பாருங்க, மோசே காலேபை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மற்றவர்களுடைய சாட்சி, மனசாட்சி, மற்றவர்களுடைய சாட்சி, மற்றவர்களுடைய சாட்சி நமக்கு தேவை. இன்றைக்கு உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? உங்களுடைய மனைவி என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? உங்களுடைய பிள்ளைகள் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? உங்களுக்கு மேலானவர்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள்? அவங்க சாட்சி உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சியா இருக்கிறதா? மாத்திரமல்ல, நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஆதலால் கெனாசினாகிய எப்புனையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று என்று ஆண்டவர் அங்கே எழுதி வைக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட சாட்சி நமக்கு தேவை. உங்க வாழ்க்கை இன்றைக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? உத்தமத்திலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. யோபு 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே யோபு பக்தன் இப்படியாக அவன் சொல்கிறான், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக என்று அவன் சொல்கிறான். ஆண்டவர் உத்தமத்தை அறிவாராக, இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் தராசிலே நிறுத்தி பார்ப்பாராக. அவருக்கு தெரியட்டும் நான் எவ்வளவாக ஆண்டவரை உண்மையாக உத்தமமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்லி என்று அவன் சொல்வதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு தராசில் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருப்பீர்களா? இல்லாவிட்டால் ஆண்டவருடைய பார்வையிலே நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, என் மகன் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறான், என் மகள் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதா? தானியேலின் புஸ்தகத்திலே பெல்ஷாத்சாரை குறித்து சொல்லப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்தார். சுவற்றிலே கர்த்தருடைய கரம் எழுதிற்று, மேனே மேனே தெக்கேல் உபார்சேன். அந்த அர்த்தங்கள் ஒன்று என்னவென்றால், வேதம் எங்கே சொல்கிறது, நீ தராசினால் நிறுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய். You have been weighed in a balance and found wanting என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கை ஒரு குறைவுள்ள வாழ்க்கையா இருக்கிறதா? பரிசுத்த வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
பரிசுத்த வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உத்தமத்திலே உறுதியாக இருங்கள். இன்னைக்கு பல காரியங்கள் இன்னைக்கு பாவம் செய்ய தூண்டுகிறது. பல காரியங்கள் இன்னைக்கு பாவத்துக்கு நேராக இழுப்பதற்கு பிசாசு பல காரியங்களை செய்கிறான். ஆனால் நீங்கள் நானும் உத்தமத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நோ சொல்ல பழக வேண்டும். இது ஆண்டவருக்கு பிடிக்காது, நோ என்று சொல்ல நீங்கள் அறிந்திருப்பீர் என்று சொன்னால் பிசாசு உங்க பக்கம் வரமாட்டான். வேதம் சொல்கிறது, சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைகள் பல விதத்தில் வருகிறது. பாவ சோதனைகள் இருக்கிறது, விசுவாச சோதனைகள் இருக்கிறது. இன்னைக்கு பிசாசு பலவிதமான பாவ சோதனைகளை கொடுக்க வரும் பொழுது நீங்கள் நோ சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். இயேசுவுக்கு எஸ் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். வசனத்துக்கு எஸ் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உத்தமத்திலே யோபுவை போல உறுதியாய் நின்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் காணப்படுவீர்கள். நான்காவதாக, நாம் எதிலே உறுதியாயிருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக எழுதுகிறார், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Be steadfast in faith. விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். நீங்களும் நானும் இந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை எப்பொழுதும் பிடித்தவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதும் பொழுது அவருடைய விசுவாசத்தை குறித்து, அவருடைய விசுவாசத்தின் உறுதியை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் எழுதுகிறார். உங்களுடைய வேதத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். பலவிதமான துருபதேசங்கள் அந்த கொலோசு சபையை வந்து தாக்கினது என்று பார்க்கிறோம். பவுல் அதுக்கு பல காரியங்களை இப்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல அவர் எழுதும்போது சொல்கிறாரு, அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். அதை குறித்து பவுல் சந்தோஷப்பட்டார் என்று பார்க்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் உறுதியை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று அவர் எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய மெய்ப்பன், நம்முடைய ஆண்டவர் பரம மெய்ப்பன் நம்மை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். என் மகன், என் மகள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறார், ஒன்றும் அவளை அசைக்க முடியாது, அவனை அசைக்க முடியாது என்று ஆண்டவர் நம்மை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் சந்தோஷப்பட்டார். தொடர்ந்து 7ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. நீங்கள் நல்லா விசுவாசத்தான் இருக்கிறீங்க, ஆனால் இன்னும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதில் பெருகிக்கிட்டே இருங்க என்று சொல்கிறார். கீப் ஆன் பில்டிங் அப் யுவர் ஃபெய்த். தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்பிக்கொண்டே இருங்க என்று அவர் அங்கே எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்திலே உறுதி தேவை. இன்றைக்கு பிசாசு பலவிதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கிறதா? என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், என் ஆண்டவரின் தேவைகளை சந்திப்பார், நான் ஜெபத்திலே ஆண்டவரை தேடுவேன் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அருமையான தேவ ஜனமே, விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள் என்று கர்த்தர் அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்திலே சில தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி பாடுகளின் மத்தியிலும் விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 சகோதரர்களை, நண்பர்களை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். அவர்களுக்கு விரோதமான காரியங்கள் அங்கே வந்தது என்று பார்க்கிறோம். ராஜா ஏற்படுத்திய அந்த பொற்சிலையை அவர் வணங்கும்படி அவர்கள் சொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த சிலையை வணங்குவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. அவங்க வாழ்க்கையிலே கர்த்தரை தவிர வேற ஒன்றையும் நாங்கள் ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள் தங்களுடைய விசுவாசத்திலே. அப்படி அவர்கள் செய்யாவிட்டால் அவர்களை அக்கினி சூழலை போட்டுவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அதன் மத்தியிலும் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்க, அவங்களுக்கு ஒரு விசுவாசம், எங்கள் ஆண்டவர் இந்த அக்கினி ஜுவாலைக்கு எங்களை விடுவிப்பார். அடுத்த வசனத்தை பாருங்க, முக்கியமானது 18ஆம் வசனம், விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாக உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்கிறார்கள். பாருங்க, அவங்க விசுவாசம், என் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்படியே அவர் தப்புவிக்காவிட்டாலும் அதில் ஒரு நோக்கம் இருக்கும். ஆகவே நாங்கள்
பொற்சிலையை வணங்க ஆயத்தமாக இல்லை, எங்கள் ஆண்டவராகிய தேவனை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்கிறார்கள். பாருங்கள், இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை வரும்பொழுதும் உலகத்தோடு ஒத்து போய் விடுகிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து விடுகிறோம். ஆண்டவருக்காக வசனத்துக்காக நீங்கள் நிற்பதில்லை, விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல நம் கர்த்தருக்காக விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் எங்கே சொல்கிறது? யோபுவின் புஸ்தகத்தில் வாசித்து பாருங்கள். யோபு 13:15 அவர் இப்படியாக சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எல்லாமே போயிடுச்சு, சரீர சுகமும் எனக்கு போய்விட்டது, உயிர் மாத்திரம்தான் இருக்குது, அந்த உயிரையும் அவர் எடுத்துட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஆபகுக்கின் புஸ்தகத்திலே ஆபகுக்குக்கு பல கேள்விகள் எழும்பினது. ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார் என்று பல கேள்விகள் அவனுக்கு எழும்பினது. கர்த்தர் எல்லா கேள்விகளுக்கும் ஒன்றின் பின் ஒன்றாக ஆண்டவர் பதில் கொடுத்தார். கடைசியாக அவன் சொல்கிறான், ஆபகுக் 3:17 அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஒன்றுமே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்காட்டாலோ, என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், என் ஆண்டவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் என்கிற விசுவாசமும் நிச்சயம் எனக்கு இருக்கிறபடியால் நான் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற விசுவாச அறிக்கை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட விசுவாசம் இன்றைக்கு ஆண்டவர் மேலே தேவை. ஒன்று மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அவர் சரியான காரியத்தை சரியான நேரத்தில் சரியான விதங்களிலே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். God never makes a mistake. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நம்ம அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேகர் பலவித காரணத்தினாலே, சூழ்நிலைகளினாலே விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு நிருபத்தில் எழுதும் பொழுது ஒரு 3 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி ஜனங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள், வழுவி போகிறார்கள் என்று பல காரியத்தை அங்கே சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1:19 அவர் சொல்கிறார், இந்த நல் மனசாட்சியை சில தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அநேகர் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1 தீமோத்தேயுவிலே பவுல் இப்படியாக சொல்கிறார், ஆவியான வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலத்தில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க மாட்டார்கள் என்று அவர் எச்சரிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பணாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழுவி என்று போட்டிருக்கிறது. பாருங்க, விசுவாசமாகி கப்பலை சிலர் சேதப்படுத்துகிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள், விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள் என்று பவுல் அங்கே சொல்கிறார். சிலர் சிலர் என்கிற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிலரில் நீங்கள் ஒருவராக இருக்கக்கூடாது, விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு லூக்கா 18:8 சொன்னார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் அங்கே வைக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம சொல்ல முடியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have kept my faith. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தது, பசிகள், பட்டினிகள், வேதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வந்தது, ஆனாலும் என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். அமர்மையானவர்களே, நீங்களும் நானும் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அந்த விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். திருமண காரியங்களிலே ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகி போகிறார்கள். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் திருமண காரியங்களிலே, வேலை காரியத்திலே அவர்கள் வசனத்தை விட்டு வழுவி போகிறார்கள், விசுவாசத்தில் நிற்பதில்லை. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது. கர்த்தருக்காக சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. அமர்மையானவர்களே, விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். கடைசியாக 5வதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். பேதுரு நிருபத்துக்கு வருவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வேதம் எங்கே சொல்கிறது, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இப்போ இந்த 5வது குறிப்பு என்னவென்று சொன்னால், பி ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் யுவர் காலிங். உங்களுடைய அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வசனம் அங்கே சொல்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு ஒகேஷன், ஒரு காலிங் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில் அழைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சிலரை ஆண்டவர் சில பணிகளில் நியமிக்கிறார், சிலரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார், சிலரை மருத்துவர்களாக, ஆசிரியர்களாக, என்ஜினியர்ஸாக, இன்னும் பல விதத்தில் இன்னைக்கு எத்தனையோ பணிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் அங்கே சொல்கிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். வேதம் அங்கே சொல்கிறது, தேவன் அவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். 20ஆம் வசனத்தில் அவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமைகளை நிலைத்திருக்க கடவன். அங்கே திருமண காரியத்தை குறித்து சொல்லும்போது எப்படியாக சொல்கிறார், சில ஆண்டவர் திருமணம் இல்லாமல் வாழ்க்கை நடத்துவதற்கு அழைத்திருக்கிறார், சில திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துவதற்கு அழைத்திருக்கிறார். இப்படி பல காரியங்களை இங்கே சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை குறித்து அங்கே சொல்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு என்ன, அதை அறிந்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஏதோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் சந்தித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தமஸ்கு ரோட்டிலே ஆண்டவர் சந்தித்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். வானத்திலிருந்து வெளிச்சம் வந்து அங்கே அவனுடைய கண்களை குருடாக்கின பொழுது சவுல் அங்கே இப்படியாக சொல்கிறார், நீர் யார் என்று முதலாவது ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். உடனே அவன் கேட்ட 2வது கேள்வி நீங்கள் பின்பகுதியில் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ லார்ட்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே? என் வாழ்க்கையில் முன்குறித்திருக்கிற நோக்கம் என்ன, காரியம் என்ன என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். நீர் யார் என்று முதலாவது கேட்டான், கர்த்தர் அதுக்கு பதில் கொடுத்தார். 2வது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான், அதற்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீ புறஜாதிகளுக்கு என்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நீ யூதரல்லாத அநேக மக்களுக்கு என்னுடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை நீ கொண்டு செல்ல வேண்டும் என்கிற காரியத்தை அவனுக்கு ஆண்டவர் சொன்னார். பவுல் கடைசி வரைக்கும் அந்த காரியத்தை செய்வதற்கு பல எதிர்ப்புகள், போராட்டங்கள் அவனுக்கு வந்தது உண்மைதான். ஆனால் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பவுல் தொடர்ந்து ஓடினார், அதை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக ஒரு ட்ராக் வச்சிருக்கிறார். நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் பல ட்ராக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த ட்ராக்கில் ஓடணும். அப்படி நீங்கள் தவறாக இன்னொரு ட்ராக்கில் ஓடிட்டீங்கன்னா உங்களுடைய பந்தயத்தை இழந்து போவீர்கள். ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அழைப்பு என்ன? ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? வேதம் எங்கே சொல்கிறது, இழந்து போனதை ரட்சிக்கவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய அழைப்பை விட்டு அவரை நழுவி போக செய்கிறதுக்கு பல காரியங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டது உண்மைதான். உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அநேகர் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள். இந்த இயேசுவை நம்ம ராஜாவாக்கிடுவோம், ராஜா ஆக்கிட்டா நம்முடைய தேவைகள்லாம் சந்திக்கப்பட்டுரும், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வரும் என்று சொல்லி ராஜாவாக்கும்படி அவரை பிடித்து கொண்ட மனதாக இருக்கும்போது இயேசு அங்கே அவர்களை விட்டு விலகி மலையில் மேல் ஏறினான்னு பார்க்குறோம். பாருங்க, தலை சாக்கி இடமில்லை என்று சொல்கிறார், ஆனால் மக்கள் அவரை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் தன் வந்த நோக்கம் அது அல்ல. இந்த உலகத்திலே ராஜாவாக இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. உலகத்தின் பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரிக்க வேண்டும், தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரை குறித்த தேவனுடைய திட்டமாக இருந்தது. இயேசு அதை வெற்றியாக செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ராஜாவாக அவர் ஒப்புக்கொண்டிருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் ராஜாவாக இருந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றினபடினாலே இன்றைக்கு ராஜாவாக அல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் சிங்காசனத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உடைய அழைப்பை விட்டு நீங்கள் தூரமாய் போய்விட்டீர்களோ? ஆண்டவர் உங்களை குறித்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த நோக்கத்தை விட்டு பணத்துக்கு பின்பாக அநேகர் இன்னைக்கு போய்விடுகிறார்கள்.
இங்கே நல்லா இருக்கிறது, அங்கே நல்லா இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் grass is always greener on the other side. இக்கரைக்கு எப்பொழுதுமே அக்கறை பச்சை என்று சொல்கிறோமே, அப்படிதான் இன்றைக்கு அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு என்று சொல்லி. ஆனால் அது ஆண்டவருடைய திட்டமா, அது ஆண்டவருக்கு பிரியமா, அதை செய்ததான் என்னை கர்த்தர் அழைத்தாரா என்று நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமான பாதையை கொண்டு செல்ல நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பிலே நாம் இருக்கும் பொழுது பாடுகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய அழைப்பிலே உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களை தலையாக ஆண்டவர் உயர்த்துவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். ஆண்டவருடைய அழைப்பிலே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற காலங்களிலே உங்களை உயர்த்துவார். அநேகர் இன்றைக்கு உடனடியாக உயர்ந்த நிலைமைக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். பேதுரு தான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், 6ஆம் வசனத்தில், அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தபடிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். இன்னைக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க தெரியணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது, அடங்கி இருக்கும் பொழுது, நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவார். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி பல காரியங்களுக்கு பின்பாக ஓடாதீர்கள். பணத்துக்கு பின்பாக ஓடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை புகழுக்கு பின்பாக ஓடாதீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தமாயிருங்கள். கர்த்தரை கனமனுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். அழைப்பிலே உறுதியாயிருங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு. உங்கள் அழைப்பு என்ன? என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிறார். ஜெபித்து அதை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அந்த அழைப்பை விட்டு இன்றைக்கு வேற எங்கேயாக போயிருப்பீர் என்று சொன்னால் மறுபடியும் அந்த அழைப்புக்கு வாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திலே நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமாக நீங்கள் ஷைன் பண்ணலாம், ஆனால் உள்ளத்திலே உங்களுக்கு சமாதானம் இருக்காது, ஒரு நிறைவு இருக்காது. நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே ஓட உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மன நிறைவை தருவார், சமாதானத்தை தருவார், வெற்றியாக ஓடி முடிக்க உதவி செய்வார். பாடுகள் மத்தியிலே ஒரு ஜெயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வேதத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக வாசித்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15:58 வேதம் சொல்கிறது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக என்று பவுல் அங்கே சொல்கிறார். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, நமக்கு ஒரு ஜெயம் உண்டு, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய கிரியையிலே பெருகிக்கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய காரியங்களை வளர்ந்து கொண்டே இருப்போம், உறுதிப்பட்டவர்களாக இருப்போம், அசையாதவர்களாக இருப்போம் என்று அங்கே பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். கொலோசர் 1:22 பவுல் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் நிலைத்திருப்பீர்கள் என்றால் அப்படி ஆகும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எபிரேய ஆக்கியோன் எப்படியாக எழுதுகிறார், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரந்தும் உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போமானால், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருக்கிற அந்த வசன வாழ்வு, ஆரம்பத்தில் இருந்த அந்த பரிசுத்த ஜீவியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாச வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருந்த தன்மை, அழைப்பிலே உறுதியாயிருந்த தன்மை, கடைசி மட்டும் நாம் அதை காத்துக்கொண்டு அதில் உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக கிரீடங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அவருடைய வருகையில் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நித்தியமாக அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, 5 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் நானும் உறுதியாக இருக்க வேண்டிய 5 பகுதிகள். 1, ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். 2வதாக வசனத்திலே உறுதியாயிருங்கள். 3வதாக பரிசுத்த வாழ்க்கையிலே உத்தமத்திலே உறுதியாயிருங்கள். 4வதாக விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். 5வதாக உங்களுடைய அழைப்பிலே உறுதியாயிருங்கள். நீங்கள் இதை செய்யும் பொழுது கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள், கனி உள்ளவர்களாக இருப்பீங்க. நீங்கள் இடறி போக மாட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முன்னேறி தேவனுக்கு சாட்சியாக வாழ்வீர்கள்.